நம்ம குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எப்பவும் ஒரே மாதிரி சாதமே கொடுத்துட்டு இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். சம்டைம்ஸ் சாப்பிடாம அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுவே ஒரு சில நேரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி இதோடு சேர்த்துருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் வதக்கிடுங்க. தென் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு குட்டியாக 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. தண்ணி கொதிச்சதுமே வேக வச்ச மக்ரூனி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு சிம்மில் போட்டுடுங்க 3 நிமிஷம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டு தயிர் சட்னி